நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீங்க என்னுடைய மகனை மன்னிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மகாராஜா. எனக்கு செல்வ செழிப்பு வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம். இங்கிருந்து போக அனுமதி மட்டும் கொடுங்க. கணேஷ், ராஜகுரு கூப்பிட சொல்ல, ஷாதராயசையும் வர சொல்ல. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் என்னோட மக்களும் குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சே ஆகணும். நான் இன்னைக்கே உனக்கும் பாரிசனுக்கும் நடக்க இருக்க திருமணத்துக்கான நாளை முடிவு பண்ணலான் இருக்கேன். என்னாச்சு புருஷோத்தமன்? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்ட வீர கதைகள் எல்லாமே பொய் தான் போல இருக்கு. உண்மை என்னன்னா, நீயும் உன்னோட அம்மா மாதிரியே ஒரு முட்டாள்தான். உங்க அம்மா ஒரே பாரதங்கிற நடக்காத காரியத்துக்காக ஏன் வாழ்க்கைய கெடுத்தா? இப்போ உன் இலக்குக்காக உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்க போற. எனக்கு ஒரே பாரதங்கிற கனவு இருந்துச்சு. நீ என்னோட இந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் பிறந்திருக்க போறோம். தியாகத்தை விட பெரிய பூஜையும் இல்ல, அர்ப்பணிப்பை விட பெரிய நம்பிக்கையும் இல்ல. தியாகம் பண்ண துணிஞ்சவங்க கண்டிப்பா அவங்களோட இலக்கை அடைஞ்சே தீருவாங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க அம்மாவோட ஒரே பாரதங்கிற கனவை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். பௌரவ இளவரசன் தன் வாக்க காப்பாத்திட்டான். உங்க நிபந்தனையை நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப நீங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்களா மாட்டீங்களா மகாராஜா? நீங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன? எனக்கு உங்களோட சேனைகளை என்னோட தலைமையில பௌரவ ராஜ்யத்தை தாக்க அனுப்பணும். இப்ப சொல்லுங்க மகாராஜா,
என்னோட வேண்டுகோளை நீங்க ஏத்துப்பீங்களா இல்லையா? மகாராஜா, இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு நல்ல முகூர்த்தம். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த 6 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தங்களே இல்லை. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க மகாராஜா பம்னி? நீங்க தான் சொல்லுவீங்களே மகாராஜா, நல்ல விஷயத்தை என்னைக்குமே தள்ளி போடக்கூடாதுன்னு. நாம இந்த திருமணத்தை கூடிய சீக்கிரமே பண்ணி ஆகணும். மகாராஜா, இளவரசரோட திருமணம் இவ்ளோ சீக்கிரம் ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி பண்றது? ராஜகுரு அவர்களே, நீங்க எதுக்கும் இன்னொரு தடவை ஜாதகத்தை பாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இன்னொரு முகூர்த்தம் இருக்கும். என்ன சொல்றீங்க மகாராணி? உங்க ராஜ்யத்தோட ராஜகுரு மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க யார நம்ப போறீங்க? சொல்லுங்க மகாராணி. உங்க ராஜகுருவே சொல்றாரு அடுத்த 6 மாசத்துக்கு எந்த முகூர்த்தமும் இல்லைன்னு. அப்படின்னு சொல்லும் போது அவர் பேச்சை நம்ம கேட்டுதானே ஆகணும். நாம இந்த திருமணத்தை கூடிய சீக்கிரமே பண்ணி ஆகணும். பௌரவ ராஜகுருவே, உங்களுக்கு உயிர் வேணும்னா இந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்றத நீங்க சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? உங்க முடிவு உங்க கையில. உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற மரணம் வேணுமா, இல்ல இந்த பக்கம் இருக்கிற தங்கம் வேணுமா? மகாராஜா பம்னி, நான் என்னோட ராஜ்யத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. எந்த ஒரு அரசனும் அவனோட ராஜ்யத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அது சரியா வராது. இது மகாராஜாவுக்கும் புரியும் நினைக்கிறேன். அதனால நான் கூடிய சீக்கிரமே நான் பாரசீகத்துக்கு போகணும். என்னால அடுத்த 6 மாசத்துக்கெல்லாம் இங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் மகாராஜா பம்னி. மகாராஜா, திருமணத்தை பத்தின முடிவுகளை அவசரமா எடுக்க கூடாது. பொறுமையாதான் எல்லாத்தையும் பண்ணணும். என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க மகாராணி. முதல்ல உங்களோட மகன் என்ன கொல்ல முயற்சி பண்ணா, இப்ப நீங்க என்னோட திருமணத்தை நிறுத்த பாக்குறீங்க. ஏன் என் திருமணத்துல உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? கணேஷ்க், நீ நினைக்கிற மாதிரி நிறுத்துங்க மகாராணி. அந்த முடிவை எடுக்க வேண்டியதுனா ஏற்கனவே அதை நான் எடுத்துட்டேன் மகாராணி. விவாதிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அடுத்த வாரமே திருமணம் நடக்கணும்னு கிரகங்கள் சொல்லுதுன்னா அதான் கடவுளோட விருப்பம். அதுபடி நடக்கிறதா நமக்கும் நல்லது. வரும் வாரம் பௌர்ணமியில இந்த திருமணம் நடக்கும்.
திருமணத்துக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிங்க. உலகத்துடைய இரு பெரும் சாம்ராஜ்யங்கள் ஒன்னா இணைய போகுது. பௌரவராஜ்ய வரலாற்றில் இது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள் மகாராஜா பம்னி. பல வருஷமா வணிக கூட்டாளிகளாயிருந்த நாம சம்மந்தியாயிருக்கோம். இதை நினைக்கும் போது பெருமையா இருக்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா. என்ன தேச துரோகின்னு அறிவிச்சு தண்டனை கொடுத்தாங்க. ஒரு தேச துரோகியால என்ன செய்ய முடியும்னு பௌரவ ராஜ்யத்துக்கு புரிய வைக்கணும். நான் உங்க நிபந்தனையை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீங்க தான் சொல்லணும் என்னோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு உங்களோட சேனைகளை எனக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு. ஒரு எதிரியை அழிக்கிறதுக்காக நான் அதே எதிரியோட பையனுக்கு என்னால உதவி பண்ண முடியாது. உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன் மகாராஜா. ஆனா உங்க மகனோட நிலைமை என்ன கொல்றதுக்காக நீங்க உங்களோட மகன் அம்பிகுமார அனுப்பி வச்சீங்க. அவன் இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு உங்களுக்கு ஏதாவது செய்தி கிடைச்சதா? அம்பிகுமார சிறைப்பிடிச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இப்ப சொல்லுங்க மகாராஜா, இந்த பௌரவ ராஜ்யத்தை வீழ்த்துறதுக்காக உங்க சேனையை எனக்கு தருவீங்களா? இல்ல உங்களோட மகனை இழக்க விரும்புறீங்களா? நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க மகன் தக்ஷஷிலாக்கு திரும்ப வருவான். நீ உன்னோட சாவ தேடி வந்திருக்கிற புரோ. நிறுத்துங்க, நிறுத்துங்க. நம்ம மகன் எங்க இருக்கான்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். புரு, என்னோட மகன் எங்க இருக்கா? உங்க மகன் எங்க இருக்கான்னு இப்போ என்னால சொல்ல முடியாது. நான் இங்க பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் உங்க மகனும் அங்க பாதுகாப்பா இருப்பான். நான் உங்களோட பதிலுக்காக காத்துட்டு இருப்பேன் மகாராஜா. நீங்க பௌரவர்களை எதிர்த்து எனக்கு துணையா இருக்க மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயத்துக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? பௌரவ ராஜ்யம் உங்களோட எதிரி இல்லையா? மகாராஜா, நீங்க எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். உனக்கு ஒண்ணு சொல்ற, இத்தனை வருஷமா எங்களுக்குள்ள எவ்வளவு பகை இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் தக்ஷஷீலா பௌரவர்கள் மேல ஏன் தாக்குதல் நடத்தல? அதுக்கு காரணம் ஜீலம் நதிதான். ஒரு பெரிய படையை கூட்டிட்டு ஆயுதம், குதிரை, யானைகள், சாப்பாட்டு பொருட்கள்னு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜீலம் நதிக்கரையோட மறுபக்கம் போறது சுலபம் நினைக்கிறியா? சாத்தியமில்லாதது. சின்ன துண்டை வேணா கொண்டு போக முடியும். அனுஷியா இங்க வரும்போது அப்போ நீ அவளோட வயித்துல இருந்த. என்னோட சேனைகளை ஜீலம் நதி வழியா கூட்டிட்டு போறது அவங்க உயிரை நானே எடுக்கிற மாதிரி ஆயிடும்.
என் மகனோட உயிருக்காக நான் என் சேனையை இழக்க முடியாத புருஷோத்தமன். புரியுதா? இவ்வளவு பெரிய சேனையை ஜீலம் நதியை தாண்டி கூட்டிட்டு போறது சாத்தியமில்லாத ஒண்ணு. எதனால உங்களுக்கு இது சாத்தியம் இல்லைன்னா, ஜீலம் உங்களுக்கு ஒரு சாதாரண நதி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது என் தாயோட மடி. அங்கதான் நான் பிறந்து வளர்ந்து விளையாடினதெல்லாம். ஜீலமை கடக்கிறதுக்கான வழியை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? உன்னால இத பண்ண முடியலன்னா அப்ப நான் உங்க மகனை உங்ககிட்ட பாதுகாப்பா ஒப்படைச்சிருவேன். நானும் இங்கிருந்து திரும்பி போயிடுவேன். என்னோட வார்த்தைகள்ல நம்பிக்கை வைங்க. நீ அனுஷியாவுடைய பையன், அதனால நீ கொடுத்த வாக்க நிச்சயமா காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பௌரவ ராஜ்யத்தின் மேல தாக்குதல் நடக்கும். இதுதான் நம்மளோட உண்மையான இலக்கு. பாரதம், நான் அடைய வேண்டிய தங்க நகரம். இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ அலெக்சாண்டர். ஒருவேளை உனக்கு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுச்சுன்னா, திரும்ப வர முடியலன்னா? நான் யாருக்கு பிறந்தவன்னு நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேம்மா. நான் அந்த கடவுள் ஜியூஸோட மகன் அலெக்சாண்டர். என்ன தோக்கடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, சாத்தியம் இல்லாதது. இந்த அலெக்சாண்டரை யார் நினைச்சாலும் தோக்கடிக்க முடியாதுமா. அதனால பயப்பட வேண்டியது நான் இல்ல. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் பயப்படணும். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பாரசீகத்தை கைப்பற்றியாகணும். அதுக்கப்புறம் நாம போக வேண்டியது சிரியா. அதுக்கப்புறம் மிர்ஸ்ல மெசடோனியாவோட கொடி பறக்கும். அதுக்கப்புறம் மெசபடோமியா. அதுக்கப்புறம் அங்கேயும் நம்ம ஆட்சி தான் இருக்கும். அதுக்கடுத்து பாபிலோன், அடுத்து பாக்டீரியா, அடுத்து ஆப்கானிஸ்தான். அதுக்கடுத்து என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறது என்னோட இலக்கான பாரதம், தங்க நகரம். என்னோட எதிரியும் பாரதத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்னோட எதிரி யாருங்கிறத நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். யார் அந்த பாரதத்தோட காவலர்? இந்த ஜியூஸோட மக அலெக்சாண்டரை எதிர்க்க போறது யாரு? ராஜ்யத்தோட எதிரியின் மகன் நம்ம நண்பனா மாறி இங்க வந்திருக்கான். வம்னியோட மகனுக்கே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அந்த பௌரவ ராஜ்யம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடம், அங்க இருக்கிற மக்களும் நட்பு பாராட்ட தகுதி இல்லாதவங்கன்னு. இந்த காரணத்தினாலதான் இப்போ இவன் நம்ம கூட சேர்ந்து நம்ம எதிரிய அடியோட அழிக்க போறான். இப்போ அவன் ஜீலம் நதியை தாண்டி பௌரவ ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு உதவி பண்ண போறான். பௌரவ ராஜ்யத்தை நாம வீழ்த்தியே ஆகணும். நீ பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கான விளைவு என்னன்னு எனக்கு தெரியாது.
ஆனா இது ஒரு தாயோட கோரிக்கை. வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோட மகனை காயப்படுத்திடாதீங்க. நம்ம பாரதம் அன்புக்கு பேர் போனது மகாராணி. அன்புதான் நமக்கு முக்கியமானது. ஆனா இன்னைக்கு பாருங்க, அன்பு இல்லாம நம்ம குடும்பத்துல பகை மட்டும்தான் இருக்கு மகாராணி. நான் இப்ப அந்த பகையை அழிச்சு அன்பை திரும்பி கொண்டு வருவேன். 2 ராஜ்யத்தையும் ஒன்னா சேர்ப்பேன். ஒரே பாரதங்கிற எங்க அம்மாவோட கனவை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். கவலைப்படாம இருங்க. அம்பிகுமார் உங்களுக்கு மகன் மட்டும் இல்ல, எனக்கு சகோதரனும் கூட. நான் ஏற்கனவே ஒரு சகோதரனை இழந்துட்டேன். இப்ப இன்னொரு சகோதரனை இழக்க விரும்புறேன். நான் உங்களுக்கு வாக்கு தரேன், உங்க மகன் இங்க பாதுகாப்பா திரும்பி வருவான். இவ்வளவு நாளா நமக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற பகைங்கிற தீய நாம பௌரவ ராஜ்யத்தை அழிச்சு அணைச்சு காட்டுவோம். நாம பௌரவ ராஜ்யத்தை தாக்க தயாரா இருப்போம். நல்ல வேலை மகாராஜா பம்னி நம்ம இங்கதான் இருக்கணும்னு சொல்லல. ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும். அதனால சீக்கிரமா நம்ம இங்கிருந்து கிளம்பணும். வா போலாம். ரொம்ப நன்றி மகாராணி. எனக்கு கிடைக்க இருந்த தண்டனையிலிருந்து என்னை காப்பாத்தி பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. என் வாழ்க்கையில சிலர் மட்டும்தான் எனக்கு துணையா இருந்திருக்காங்க. நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீ மறக்காம இருக்க வேண்டியது புருவதான். உன்னை காப்பாத்துறதுக்காக நீ பண்ண குற்றத்தை அவன் ஏத்துக்கிட்டான். பல வருஷமா என்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு முறை என்ன காப்பாத்திட்டானா அது அவ்வளவு பெரிய விஷயமா மகாராணி? ஒருவேளை அவனோட உயிர் போயிருந்தா அவனை என் ஞாபகத்துல வச்சிருப்பேன். ஹஸ்தின், மன்னிச்சிருங்க மகாராணி. இப்ப இதெல்லாம் பேசுறதுனால எந்த பயனும் இல்ல. நீங்க எங்களுக்காக பண்ண உதவிக்கு எல்லாம் நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் மகாராணி. இதை விட எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இப்ப இங்க இருந்து கிளம்ப அனுமதி கொடுங்க. சிவா, கிளம்பலாம். சூழ்நிலைகளை பத்தி கவலைப்படாம தப்பிச்சு ஓடுறது ரொம்ப சுலபமான ஒரு வழி. ஆனா பிரச்சனைகளை பார்த்து ஓடுனா அது திரும்பவும் துரத்தி தான் வரும். ஒரு நாள் உங்க முன்னாடி நின்னு உங்க வழிக்கு தடையா இருக்கும். இதுதான் உண்மை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. போறதுன்னு முடிவெடுத்துட்ட. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றனோ அதை கேட்டுட்டு போ. உன்னோட அப்பா ரிப்புத்தம்மனை கொன்னது சிவதத்தர் கிடையாது. கொள்ளக்காரங்க இடத்துல தீ வச்சது யாரோ அதே ஆள்தான் உங்க அப்பா ரிப்புத்தம்மனோட மரணத்துக்கும் காரணம். அவன்தான் புருவுக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பிரச்சனையை உருவாக்கணும். நாமெல்லாம் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன். அவனோட வேலை எல்லாரையும் பிரிச்சு ஆள்றதுதான். உங்க அப்பாவோட மரணத்துக்கு காரணம் தராயஸ் தான். என்ன வேணா நடந்திருக்கட்டும், எது வேணா உண்மையா இருக்கட்டும், ஆனா இனி ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஹஸ்தியோட அப்பா உங்க குடும்பத்துக்காக தான் உயிரை விட்டாரு. வா ஹஸ்தி.
ஹஸ்தி போகலாம். ஹஸ்தி, உன்னோட அப்பா மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கு தெரியும் உனக்கு என் வார்த்தைகளை நம்புறது கஷ்டமானதுதான். ஆனா ஹஸ்தி, உங்க அப்பாவை யார் கொன்னாங்கன்னு இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடி. உண்மை என்னங்கறத கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும். பௌரவ ராஜ்யத்தை காப்பாத்தின சேனாதிபதி ரிபுத்தமனோட ஒரே மகன் நீ. அதனால உங்க அப்பாவை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்ல ஹஸ்தி, இந்த ராஜ்யத்துல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. மகாராணி நம்மள மறுபடியும் பிரச்சனைக்குள்ள தள்ள பாக்குறாங்க. நம்ம இங்க இருந்து போயிடலாம். வா ஹஸ்தி, சீக்கிரமா போகலாம். ஹஸ்தி, மறந்துடாத, என் மகன் பாதுகாப்பா இருக்கணும். கவலைப்படாதீங்க மகாராஜா. நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிற வரைக்கும் உங்க மகனுக்கு எதுவும் ஆகாது. நீ இந்த ஜீலம் நதியை தாண்டினதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் முழுமையா நம்புவேன் புருஷோத்தமன். இந்த நதியை பாரு. இப்ப புரிஞ்சிருச்சுல்ல உனக்கு? இந்த சேனைகளை எல்லாம் ஜீலம் நதியை தாண்ட வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அம்பிகுமார தக்ஷஷிலாவுக்கு இப்ப திரும்ப வரவழைக்கிறது தான் உனக்கு நல்லது. இவ்வளவு பெரிய சேனைகளோட இந்த நதியை தாண்டது சாத்தியமே இல்லை. நான் முயற்சி செய்யாம தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். முயற்சி பண்ணா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஒருவேளை என்னால இதை பண்ண முடியலன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்க நிச்சயம் நிறைவேற்றுவேன். நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. தன்னோட விதியை தெரியாம இருந்த அந்த ஒராக்களுக்கு ஜியூஸோட மகனான என்னோட விதி மட்டும் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒராக்கள் விதியை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி மட்டும்தான். ஆனா அந்த விதி நம்மளோட வாழ்க்கைய மாத்தாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? விதின்னு உன்னை கண்டுபிடிச்சதே மனுஷங்க தாமா. நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் விதின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட வெற்றிய கையில இருக்கிற ரேகை முடிவு பண்ணாதுமா. வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டாதான் அது கிடைக்கும். முயற்சிகள் நமக்கு பலன் கொடுக்காதப்போ அந்த விதி மேல பழிய போட்டுட்டு நம்ம மேல இருக்க தப்ப நாம மறைச்சிடுறோம். ஒருவேளை மனுஷங்களுக்கு தன்னோட எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா எந்த கஷ்டமும் இருக்காது, முயற்சிகள் இருக்காது, தோல்வியும் இருக்காது, அவங்களுக்கு மரணமும் இருக்காது. ஜியூஸோட மகன் நீங்க தானே ஏட்ட சொல்லுவீங்க. நான் ஒரு கடவுளோட மகன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, மனுஷங்களை பயப்பட வைக்கதா இந்த விதி. சாதாரண மனுஷங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதம். உலகையே ஆளணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விதினால எந்த பிரச்சனையும் வராத. பிரச்சனை இருக்கு அலெக்சாண்டர். ஒருவேளை ஒராக்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் உண்மையா இருந்தாலும் கூட அது பிரச்சனை தான். எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் அலெக்சாண்டர். ஒருவேளை மெசடோனியாக்கு நீ திரும்ப வரலன்னா என்னால எப்படி இருக்க முடியும்? உன்னை இழக்காம இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன்.
எனக்கு தடையா ஒருத்தவன் வரப்போறான்னு ஒராக்கள் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, நான் அவனை பார்க்கறதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நான் அவனை பார்த்தே ஆகணுமா? ஜியூஸோட மகனை தடுக்க பிறந்தவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இப்ப என்னோட நோக்கம் பாரதத்தை கைப்பற்றணுங்கிறது இல்ல. எனக்கு இணையான பலத்தோட இருக்கிற அவனை எனக்கு முன்னாடி மண்டியிட வைக்கிறது தான் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நோக்கம். பிரியமான லாட்சி, நான் நல்லா இருக்கேன். தக்ஷஷீலாவோட அரசர் என்னோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டாரு. தக்ஷஷீலாவோட சேனைகளோட பௌரவ ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கேன். சீக்கிரமே நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி அனுப்புறேன். புரு, இது யாரோட செய்தி? என்ன எழுதியிருக்கு? உங்களோட அப்பா புருவோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டாராம். புரு தக்ஷஷீலாவோட சேனைகளை கூட்டிட்டு பௌரவ ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கானா. எனக்கு புரியல. புருவோட திட்டம் என்ன? ஆனா புரு தன்னோட அப்பாவை கொல்ல மாட்டான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். புரு எப்பவும் தன் குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அவனோட நோக்கம் ஒண்ணுதான், நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும். எல்லாரும் சேர்ந்து பாரசீகர்களை இந்த நாட்டை விட்டு துரத்தணும். நமக்குள்ள நாமளே சண்டை போட்டுக்கிறது நம்மள பலவீனமாக்குது. அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு பாரசீகர்கள் விளையாடுறாங்க. திடீர்னு புரு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டலாச்சி. அதுவும் நல்லதுக்கு தானா. நான் உங்கள மாதிரி பேசலல்ல. எதுக்காக புருவுக்கு துணையா இருக்கும்னு ஒரு நாள் நீ கண்டிப்பா கவலைப்பட போற. நான் அதை பார்க்க தான் போறேன், மறந்துடாத. இங்க பாருங்கண்ணா, இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கு. ஆனா அது எதுவும் நடந்ததும் இல்ல, இதுக்கு மேல அது நடக்க போறதும் இல்ல. ஆனா இது கண்டிப்பா நடக்க தான் போகுது. பார்க்கலாம். பார்க்க தான் போறேன். இளவரசர் அம்பிகுமார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் ஒண்ணு தானே. நாங்க பௌரவர்கள், தக்ஷஷீலா, கலிங், இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம எல்லாருமே ஒண்ணு தானே. நம்ம ஒரே நாடு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நாமெல்லாம் ஒண்ணுதான். இது சரியா வரும்னு நினைக்கிறியா? இது சரிப்பட்டு வராது புருஷோத்தமன். நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை திடமா இருந்தா இதையே தொடர்ந்து செய்யலாம்.
என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இத கட்டி உன்னை புத்திசாலி நிரூபிக்கிறியா? ஏற்கனவே இதை முயற்சி பண்ணிட்டோம். பிரச்சனை பாலத்தை கட்டுறதுல இல்ல, அது மேல இருக்கிற எடையை பொறுத்தது. இந்த பாலத்தால எடையை தாங்க முடியாது. இது முடியாதுன்னு ஏற்கனவே சொன்னேனே. இப்போ உன் வாக்க காப்பாத்து. என் மகனை என்கிட்ட ஒப்படைச்சிடு. மகாராஜா, என்னோட முயற்சி தான் தோத்துருக்கு. நான் தோக்கல. எனக்கு இன்னும் நேரம் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா இதுக்கான வழியை கண்டுபிடிப்பேன். என்ன நம்புங்க மகாராஜா. ஒரு நாள் 24 மணி நேரம் தர. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஒருவேளை அதுக்கப்புறமும் உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா என் சேனையை கூட்டிட்டு நான் இங்கிருந்து திரும்பி போயிடுவேன். அப்புறம் நீ என் மகனை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க. மோஷியஸ், இந்த எல்லா பீப்பாய்கள்லையும் நம்ம சேனையில இருக்கிற சிறந்த சிப்பாய்களை இதுல மறைஞ்சிருக்க சொல்ல. இவங்க எல்லாரும் தாக்குதலுக்கான நேரம் வர வரைக்கும் இதுல தான் மறைஞ்சிருக்கணும். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க எல்லாரும் பிணங்கள் மாதிரி தாக்குதல் வர வரைக்கும் இதுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கணும். நீங்க இதுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறது எதிரிகளுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் வரக்கூடாது. இத புரிஞ்சு நடந்துக்குங்க. இல்லம்மா, நான் பௌரவ ராஜ்யத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டேன். என் அப்பாவை யாரு கொன்னாங்கன்னு தெரியற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் எங்கேயும் வரப்போறது இல்லம்மா. ஆஸ்தி, இப்ப இதனால எந்த பலனும் இல்ல. இங்கிருந்து கிளம்பு. என்னால வர முடியாதுமா. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் பட்ட கஷ்டத்துக்கு அவங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். அப்பாவை கொன்னவங்களுக்கு நான் துணையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இல்லம்மா, நான் எங்கேயும் வரப்போறது இல்ல. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் ஷாத் அராயஸ் தான் காரணமா இருந்தா அவன் செஞ்ச தப்புக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும். நீ இந்த நாட்டை விட்டு இன்னும் போகலையா ஆஸ்தி? இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு துணையா இருக்கிற ஒருத்தர் கூட, அதுவும் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த அரசரான உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு நான் சேவை செய்யணும். சில சமயங்கள்ல திடீர்னு எடுக்கிற சில முடிவுகளால ராஜா பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி, நீ இங்கே இருக்கணும்னு எதுக்கு திடீர்னு ஒரு முடிவு எடுத்த? ஏன்னா எங்க அப்பாவோட பேர்னால எனக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு. ஆனா எங்க அப்பாவோட இடம் எனக்கு கிடைக்காம போயிருச்சு. மகாராஜா பம்னி அவரோட சேனையில எனக்கான இடத்தை கொடுக்கல. நீங்க உங்களோட சேனையில என்ன சேர்த்துப்பீங்களா? அப்பதான் என் வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாம செஞ்சவங்களுக்கு நான் பதிலடி கொடுக்க முடியும் அரசே. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பௌரவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொன்ன
ரிப்புதமனோட ஒரே மகன் நான் தான். நீங்க உங்களோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்போ என் அப்பாவை கொண்ட பௌரவர்களை பழி வாங்கறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் உங்களை என்னைக்குமே ஏமாத்த மாட்டேன். சரி, கவலைப்படாத, வேலை கிடைச்சிருச்சு. உன்னோட வேலை என்னன்னா, இந்த பீப்பாய்க்குள்ள என்னோட ஆளுங்க எல்லாரும் இதுக்குள்ள மறைஞ்சிருப்பாங்க. பௌர்வத்துக்கு போற வரைக்கும் இந்த வேலையை நீதான் பார்த்துக்கணும். நான் அடுத்த கட்டளை போடுற வரைக்கும் இவங்க யாரு கண்களுக்கும் தெரியாம நீதான் பார்த்துக்கணும். பௌர்வராஜ மக்களுக்கு என் மகளோட திருமணம் நடக்க போற அந்த இரவு தான் கடைசி இரவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்கு விடியலே இருக்கக்கூடாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.